இலக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 21/5/2026 மே மாதத்திலே வியாழக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாசி மாதத்தின் 7ஆம் நாளில் இருக்கிறோம். உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ரது இளவேநீர் காலம். ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையில் இருக்கிறோம். இன்றைக்கு கரிநாள். கரிநாள்னால் நார்மலாக எப்படின்னா சூரியனுடைய தாக்கம் பூமியில் நிறைய இருக்கும்னு அர்த்தம். அதனால் சுபங்கள் தவிர்த்து பரிகாரங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்தால் நல்லதாக இருக்கும். இன்றைக்கி பஞ்சமி அப்படிங்கிறது மாலை 2:15 வரைக்கும் இருப்பார். பின்பு சப்தமி அஷ்டி வந்து விடுவார். புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் இன்றைக்கு சந்திரன் போகக்கூடிய நட்சத்திரம் காலை 9:50 வரை இருப்பார். பின்பு பூச நட்சத்திரக்குள்ளே கடகராசியில் இருப்பார். இந்த நாளிலே நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை வரைக்கும், மாலை வேலையிலே 6:30 7:30 மணி வரைக்கும். இன்றைக்கு ராகு காலம் 1:30, யமகண்டம் 6:07, குளிகை நேரம் 9:10. சூரியனின் இந்த உதய நேரம் 5:53. தெற்கு பக்கம் செல்லும்போது கொஞ்சம் மருந்து சாப்பிட்டு விட்டு செல்வது, தைலம் எடுத்துக்கொண்டு செல்வது அப்படின்றது நல்லது. ரிஷப லக்னத்திலே சூரியன் 3 நாழிகை 50 வினாழிகள் இருப்பார். சூரியனின் இந்த தாக்கங்கள் நல்லாக தான் இருக்குது. இன்றைக்கி சூரியனும் புதனும் சேர்ந்து அமரக்கூடிய ரிஷபராசி, சுக்கிரனும் குருவும் அமரது மிதுன ராசி, கேது சிம்ம ராசி, ராகு கும்பராசி, சனி மீனராசி, செவ்வாய் ஆட்சியிலே அமரக்கூடியதாக மேஷராசி என்று இருக்கக்கூடிய இந்த நாளிலே மிதுனம் மற்றும் கடகராசிக்குள்ளர சந்திரனுடைய பயணம் இருக்க போகிறது. அதனால் இன்றைக்கி கோச்சாரப்படி இப்படி இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கலாமா? மேஷராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே சந்திர பகவானானவர் உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்திலே பயணம் செய்கிறார். இந்த 3ஆம் இடத்திலே பயணம் செய்வது புனர்பூச நட்சத்திரத்தில் மத்தியான வேலை வரைக்கும் இருப்பார். பின்பு கடகராசிக்குள்ளே செல்கிறார். இந்த கடகராசிக்குள்ளே செல்லும்போது 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு பேர். இந்த சுகஸ்தானத்துக்குள்ளே வரும்போது மனதிலே ஒரு போராட்டங்கள்லாம் வரும். இந்த போராட்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தெம்போடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதற்கு குருவின் வழிபாடு ரொம்ப முக்கியம். பக்தியுடன் இன்றைக்கு காரியங்களை செய்யும்போது உங்களுக்கு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும். அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக நிதானமாக கடவுள் வழிபாட்டை செய்து காரியங்களை துவங்குங்கள். வெற்றி உங்களுக்கு உண்டு. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் பயணம் செய்கிறார். திறமை, முயற்சி, வெற்றி, தன்னிலை, இது எல்லாத்தையுமே இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம். எந்த புதிய காரியங்களும் நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா அதனுடைய மனசு ஒன்றி அதில் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. அதில் வரக்கூடிய லாபங்களை நீங்கள் பெறக்கூடிய காரணங்கள் இருப்பதனாலே இன்றைக்கு ஒரு நல்ல நாளிலே நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள் அப்படின்னு மனசில் க்ளீனாக வச்சுக்கிட்டு பணம் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி தாராளமாக, முக்கியமாக இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இல்லை ஷேர் ட்ரேடிங்கில் பண்ணக்கூடிய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இப்படி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி நல்ல காரியங்களாக பண்ணலாம். இருந்தாலும் கரிநாள் இருந்தாலும் நீங்கள் அது பண்ண முடியும். இந்த பரிகாரங்களுக்கான நிகழ்வுகளில் நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும். 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளிருந்து செல்லக்கூடிய சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரத்துக்கு ட்ராவல் செய்கிறாரு. அப்படி 2ஆம் இடத்துக்குள்ளார அவர் செல்லும்போது குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளே போகிறாருன்னு அர்த்தம். குபேரனான இந்த சந்திரன் உள்ளே நுழையும் போது குடும்பத்தில் செலவுகளை வைப்பார். சுப செலவுகள் உண்டு அப்படின்னு தெரிகிறது. குருவின் அனுகிரகத்தினாலே செய்யக்கூடிய காரியங்களிலே வெற்றியை நோக்கிய பயணங்கள் கொஞ்சம் அதிகமான ஆர்வத்துடன் நீங்கள் ஈடுபட்டு செய்தீர்களானால் கரெக்டாக கிடைக்கும். எதையுமே கொஞ்சம் இன்வால்வ்டாக நீங்கள் வேலை பண்ணுங்கள். சும்மா மேலோக்கமாக பண்ணிட்டு போகாதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கிட்டிங்கன்னா
டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்நோக்கலாம் அப்படின்னு தெரியறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 52. இன்றைக்கு நீங்கள் குருவை வழிபடுவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனான இந்த சந்திர பகவான் ஆட்சி பெறப்போகிறார். அதனால் மனதிலே நல்ல நிகழ்வுகளும் நல்ல செய்திகளையும் கேட்கக்கூடிய ஒரு உற்சாகமான நாளாய் அமையப்போகிறது. உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்களும் தன் நிலையை தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் நிறைய இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எதனா புதிய காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைய நாள் துவக்க நாளாக வைத்து கொள்ளுங்கள். இந்த துவக்க நாளிலிருந்து உங்களுக்கு அடுத்தடுத்த படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் எதிர்நோக்கலாம். இன்றைக்கி உங்களுடைய விஷயத்தில் பரிகாரங்கள் அப்படின்னு எதனா கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக இன்றைக்கி அந்த பரிகாரத்தை தொடங்குங்கள். நல்ல பலன்களை நீங்கள் எதிர்நோக்கலாம். இந்த நாளிலே 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு சந்திர பகவான் உள்ள வராரு. லாபஸ்தானத்தில் இருக்கும்போது மத்தியானம் வேறு வரைக்கும் கொஞ்சம் தொழிலிலே லாபங்கள், நீங்கள் நினச்ச மாதிரி காரியங்கள் இதெல்லாம் நடக்கும். மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இதனுடைய விஷயங்களிலே தடைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனாலே காலையிலே சீக்கிரமாக உங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணிடுங்க. அது உங்களுக்கு நிரந்தரமான மனநிறைவை கொடுக்கும். மத்தியான வேளையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். முக்கியமாக குடும்பம் தொடர்பான விஷயங்கள், வெளிநாட்டு வர்த்தக தொடர்பான விஷயங்கள், வெளி வட்டாரங்களிலிருந்து கலெக்டபிள்ஸ் சொல்லக்கூடிய நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு காரியம் வெற்றியாகவும் அமையும். அந்த விஷயத்தில் 8, 7 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய இடத்திற்கான கடகராசியிலே ஆட்சியிலே அமரப்போகிறார். ஆட்சியிலே அமரக்கூடிய இந்த தன்மையினாலே நிறைய பயணங்களை கொடுப்பார். இந்த பிரயாணங்கள் லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலும் சனி உங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களாலும் திறம்பட செய்யக்கூடிய வேலைகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். அதனாலே உங்களுக்கான ஐடென்டிட்டி கரெக்டாக இருக்கும். அந்த ஐடென்டிட்டினால் வரக்கூடிய வளர்ச்சிகளை இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இன்றைய நாளினுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சனி தேவதையை வழிபடுவதும் முக்கியம், அதுபோல் குரு வழிபடுவதும் ரொம்ப முக்கியம். குருவை வழிபடுவதனாலே உங்களுக்கு நல்ல நிரந்தரமான விஷயங்கள் எல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்தர் பீடங்களுக்கும் சென்று வழிபடுவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே 9ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு சந்திர பகவான் ஆட்சி வரப்போகிறார். அதனால் மனதிலே என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் சந்தோஷத்தின் மிகுதியாக வரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வேலையிலே மாற்றம் இன்று நிறைய அடிக்கடிக்கு வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நல்லதை கொடுக்குமானா சூப்பராக இருக்குது. இன்றைக்கி அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றியையும் காணலாம் அப்படின்னு தெரிகிறது. பயணங்களும் பிரயாணங்களும் முன்னேற்றத்தை தருவதனாலே இன்றைக்கு மன மகிழ்வுகள் நிறைய இருக்கக்கூடிய நாள். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இன்றைய நாளை ஆரம்பிங்க. எந்த விஷயத்துலையும் வெற்றி உங்களுக்கு உண்டு. 4, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, மற்றவர்களை பற்றி அதிக கவலைப்படக்கூடிய உங்கள் மனோநிலைக்கு இன்றைய நாளிலே உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலிருந்து நவமஸ்தானத்துக்கு செல்லக்கூடியதான சந்திர பகவான் இருக்கிறார். அங்கே ஆட்சியிலே அமரப்போகிறார். செய்த காரியங்களுடைய பலன்கள் பிரதிபலங்களாக உங்களுக்கு வந்து சேரும். அப்படிங்கிற அடிப்படையிலே உங்களுக்கான விதிப்படியான கிஃப்டெல்லாம் வந்து சேரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. உங்களுக்கு விதிக்கப்பட்ட லாபங்கள் டெஃபினட்டாக உங்கள் பக்கம் வந்து சேரும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். எந்த காரியத்திலும்
திறம்பட செய்யக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஊக்கத்துடன் நீங்கள் செயல்பட்டீர்களானால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல பொன்னான நாளாய் அமையப் போகிறது. இந்த நாளிலே 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சித்தரின் வழிபாடும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கக்கூடியதாக இருப்பதனால் சற்றே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஆனாலும் மற்ற உத்திராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குரிய சனீஸ்வர பகவானின் சாரத்திலே பூச நட்சத்திரத்திலே மத்தியான வேளையிலே இந்த சந்திரனானவர் இருக்கக்கூடிய காரணத்தினாலே உங்களுக்கு செயல்பாட்டின் மூலம் ரெகக்னிஷன் அப்படின்னு கொடுப்போம். அப்போது வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு பரிமாணங்கள் கொடுக்கும். அதிகமான வேலைகள் கொடுத்து அதற்கான பாராட்டுதலையும் உங்களுக்கு கொடுப்பதனால் சந்தோஷங்கள் உண்டு. தனவரவும் அதற்கேற்றாற் போல் இருக்கும் என்பதனாலே இந்த நாள் உங்களுக்கு லாபமான நாள். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை வழிபட இந்த நாள் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 6ஆம் இடம் என்கிற வெற்றிஸ்தானத்திலிருந்து கலத்திரஸ்தானத்திற்குள்ள வரக்கூடிய சந்திர பகவான் உங்கள் கணவன் மனைவி உள்ள இணக்கங்களை அதிகப்படுத்துவார். பேசிக்கொள்ளாது இருந்த கணவன் மனைவிகள் பேசுவதற்கான வாய்ப்புகளும் குடும்பத்தை பற்றின நல்ல நிலைப்பாடுகளும் இன்றைய நாளில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் அமையக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த நாளிலே உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் தைரியமாக பண்ணலாம். முக்கியமாக வேலையில் மாற வேண்டும், வீடு மாறணும், ஆஃபீஸை மாற்றணும், விரிவாக்கணும், இப்படி பல காரியங்கள் புதிய நோக்கிலே வரக்கூடிய காலகட்டங்களிலே எண்ணங்களாக வைத்து பண்ணியிருக்கிறால் அதுக்கு இந்த நாள் உகந்த நாள். இந்த நாளிலே கரிநாளாகி இருந்தாலும் இது பரிகார நிமித்தமாக பண்ணிவிட்டு நீங்கள் செய்யும்போது, அதாவது ₹1 காயினை எடுத்து வச்சுருங்க, மற்ற காயினை சுவாமிகிட்ட வச்சுட்டு நீங்கள் மாறி மற்ற காரியங்கள்லாம் செய்யுங்க, நல்லது நடக்கும். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே பஞ்சமஸ்தானம் என்கிற மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்குள்ளார சந்திர பகவான் உள்ளவரார். புனப்பூசத்திலிருந்து பூச நட்சத்திரத்துக்குள்ளார இப்படி 6ஆம் இடத்திலே சத்துருஸ்தானத்திலே வருவதனாலே வரக்கூடிய உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தியாகும் என்பதும் உழைப்புக்கேற்ற கரெக்டான ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாளிலே கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் அந்த பணம் திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள், தேவையற்ற செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், உங்களுக்கு குருவின் அருளாலே எதையுமே புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கி உழைக்கிறதுக்கேற்ற ஊதியம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். 9, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த நாளில் குருவை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடமான சமயோஜித அறிவு புத்திஸ்தானத்திற்குள்ள செல்கிறார் சந்திர பகவான். உங்களுக்கான விஷயங்கள், உங்களினால் மற்றவர்களுக்கான பயன்கள் மேன்மையாக அமையக்கூடிய நல்ல நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிடுங்க. மெதுவாக ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். புதிய காரியங்களை கொஞ்சம் தடை பண்ணி வச்சுக்கிட்டு பழைய காரியங்களிலே திறன்மை இன்னும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கான டியூனிங்கை நல்லா பண்ணுங்கள். வைரம் பட்டை தீட்டத்தான் பல விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இன்னும் நல்லா அதை டியூன் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டே இன்றைக்கி. இந்த நாளிலே குருவின் வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக அமையும். அதுபோல் 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.